சந்தோஷ், சொல்லுங்க மோகன். உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. என்ன சூப்பர் பவர்னா, கூடு விட்டு கூடு பாயும் வித்தை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அந்த வித்தை உங்களுக்கு வந்து யாரோ கற்றுக் கொடுத்துட்றாங்க. ஓகே. அந்த வித்தையை வச்சுட்டு நம்ம முதல்வர் சிஎம் விஜய் நீங்கள் கூடு விட்டு கூடு பாஞ்சிடுறேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? வாவ், எவ்வளோ யோசிக்க வேண்டியது? இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல, அதுவும் இருக்கு, நிறைய யோசிக்கலாம். ஓகே. ஆனா இல்ல, முதல்ல வந்து இந்த கேரவான்ல என்ன ஆக்சுவலா நடந்தது அப்படின்றத வந்து நான் கண்டுபிடிச்சாகணும். எந்த கேரவான்ல? அது மக்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு. சரி, ஓகே ஓகே அப்படின்றீங்க. பட் ஓகே, இது வந்து நம்ம ஹைப்பத்தட்டிக்கலாக பேசினாலுமே உங்களுக்கு இந்த கூடு விட்டு கூடு பாய்ங்கிறது ரொம்ப வருஷமா நம்ம அதுவும் தமிழ் ரொம்ப பேசுகிறோம். உங்களுக்கு யாராவது ஜெயம் ரவி? ஜெயம் ரவியா? அரவிந்த் சுவாமி. ஜெயம் ரவி பேர் மாத்திட்டார், அவர் பேர் ரவிமோகன். ரவிமோகன், சாரி மிஸ்டர் ரவிமோகன். அரவிந்த் சுவாமி. வை த பிரபு, லெஜெண்டரி பிரபுவா? லெஜெண்டரி பிரபு. அவர் எப்போ கூடு விட்டு கூடு பாய்ச்சாரு? அவர் ஃபர்ஸ்டே சயின்டிஸ்ட் ஆகி பண்ணார்ல. இதுல பூனையோட நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு கவுண்ட் பண்ணி கூட வந்து மேலேயும் கீழேயும் வந்து. கரெக்ட். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ உண்மையாகவே வந்து கூடு விட்டு கூடு பாயறது வந்து சயின்டிஃபிக்கலாக பாசிபிள் அப்படின்னு நான் சொன்னால் அதுக்கு உங்களோட ரியாக்ஷன் எப்படியா இருக்கும்? இதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியது. அதாவது சயின்டிஃபிக்கலா எப்படி? இல்ல, வாய்ப்பு இல்லைன்றீங்க. இல்ல, நம்ம ஹாரி பாட்டர்ல கூட நம்ம பார்த்துருக்கோம். ஹாரி பாட்டர் சேம் கான்ஃபிடன்ஸ். ஓகே. பட் அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோசரி டாக்ஸில் ஒரு சிம்பிள் நீட் எக்ஸ்பிளனேஷனாக ஹைப்பத்தட்டிக்கலாக இந்த குவாண்டம் டெலிபோர்ட்டேஷன் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதையும் இந்த கூடு விட்டு கூடு பாவையும் ஹைப்பத்தட்டிக்கலாக நானே ஒரு இமேஜினேஷன் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மோசரி டாக்ஸ், where the conversation starts. ஓகே, நம்ம இப்போ சயின்ஸ் பேச போகிறோம்னு சொன்னோடனே மக்கள்லாம் மிஸ்டர் ஜிகேக்கு நம்ம வீடியோ அனுப்பிவிட்டு கிடையாது, அவர் வேறு ESPN போட்டு கிழிப்பார். அந்த மாதிரி வீடியோ இல்லை இது. நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் சிச்சுவேஷனாக அந்த சயின்ஸை கம்பேர் பண்ணி இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே இது பண்ணுறதுக்கு முன்னாடி மொதல் கேள்வினா, இருக்கல ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணது எது தெரியுமா? லைட். ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சதான். லைட்டை விடவே உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறது ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும்? அது அப்படி ஒன்று இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இருக்கா இல்லையா? இல்லையே, லைட்டை விட ஃபாஸ்ட்டாக என்ன? அது இருக்கா இல்லையாங்கிறதே ஒரு கேள்விக்குறி. அதுக்கு வருவோம் நம்ம. சரி, அதுக்கு முன்னாடி வந்து இந்த குவாண்டம் டெலிபோர்ட்டேஷன் தான் பேச போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். உடனே நான் சயின்ஸ் கிளாஸ் எடுக்க போகிறேன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் நான் பண்ண போகிறதில்ல. இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் சயின்ஸ் சேனலில் போய் பார்த்துக்கோங்க. சரி, அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. சரி, ஆனால் இதை மக்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கூடு விட்டு கூடு பாயறதை கொண்டு வரோன்னா, நம்ம 2 பேரும் இப்போ ஒரு கடைக்கு போகிறோம். குப்பண்ணா கடைக்கோ ஏதோ ஒரு கோனார் பஸ்ஸுக்கோ ஏதோ போகிறோம். அவன்கிட்ட வந்து குஸ்கா இருக்குது. சரி, குஸ்கா வச்சுருக்கான். குஸ்காவில் வந்து சிக்கனையும் போட்டுட்டான், மட்டனையும் போட்டான். போட்டு ஒரு சூப்பர் இப்போ ஸ்டேட்டில் வந்து அந்த பிரியாணி வச்சுருக்கான். இப்போ அது என்ன பிரியாணின்னு சொல்லுவீங்க? என்னன்னே சொல்ல முடியாது. சிக்கன் ஏதோ ஒரு சிக்கன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அது சயின்ஸில் வந்து இதை தான் வந்து எலக்ட்ரான் வந்து சூப்பர் இம்போ ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குவாண்டமில். ஓகே. அது அந்த ஒரு காயின் எடுத்தால் கூட நீங்கள் அதை சுற்றி விட்டிங்கன்னா அது வந்து சூப்பர் இம்போ ஸ்டேட்டில் இருக்கு அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அது எதில் இருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்க ஒரு ஐட்டம். இப்போ நம்ம இருக்க குஸ்கா பிரியாணிக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காயின் சொன்ன மாதிரி எலக்ட்ரானும் அந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரித்து விட்றோம் அவங்கள. இந்த நான் சொன்ன எல்லாத்தையுமே பிரித்து விட்றோம். இப்போ நாம் சொன்ன அந்த குஸ்கா மட்டன் பிரியாணியை வந்து 2ஆக பிரிக்கிறோம். என்டாங்கிள்மெண்ட். சிக்கனா அது எப்படி பிரிக்குங்கிறது தான் வந்து சஸ்பென்ஸ். நமக்கு தெரியாது. அது 2 அந்த குஸ்கா பிரித்து கொடுத்துருவாங்க. ஆமாம், அதில் வந்து மட்டன் கலந்துருக்கு, சிக்கன். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் அப்படி பிரித்தாலே வந்து மட்டன் சிக்கன் அப்படி சேர்ந்தானே வரும். ஆமாம், அந்த மாதிரி. ஆனால் அது வந்து 2ஆக பிரிச்சிடுறாங்க. ஒரு காயினே வந்து நீங்கள் வந்து அது மாதிரி 2ஆக பிரிக்கிறதா வச்சுக்கோங்க. எலக்ட்ரானை வந்து ரியலாக சயின்ஸில் நடக்கிறது என்னென்னா அந்த எலக்ட்ரான் வந்து என்டாங்கிள்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எலக்ட்ரான் வந்து அதோட சுற்றுறது வந்து மேலே இருக்கும், இல்லைன்னா கீழே இருக்கும். அதுதான் சூப்பர் இம்போஸ் ஸ்டேட்டு. 2ம் சேர்ந்து இருக்கும். இப்போ அதை வந்து 2ஐயும் பிரிக்கிறாங்க. அதான் என்டாங்கிள்மெண்ட். நம்ம எப்படி நம்ம பிரியாணியை வந்து பிரிக்காங்க. ஒரு பார்சல் எடுத்துகிட்டு நீங்கள் சென்னைக்கு போயிடுறீங்க, இன்னொரு பார்சல் எடுத்துகிட்டு நான் பெங்களூர் போயிடுறேன்.
சரி. இப்போ என் இதில் என்ன இருக்கணும் எனக்கு தெரியாது, உங்கள் இதில் என்ன இருக்கணும்னு தெரியாது. ஏன்னா தெரியாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ரொம்ப பசியாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் பொட்டலத்தை வந்து நீங்கள் பிரிக்கிறீங்க. பிரித்த உடனே உங்கள் இதில் சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. அங்கே சூப்பர் இம்போஸ் ஸ்டேட்டில் இருந்தது. ஆமாம். நீங்கள் திறந்து அது வந்து அப்படி சுற்றி அப்படி விழற மாதிரி இந்த பூவா தலையா. இப்போ தலை அப்படின்னா எனக்கு சிக்கன். நீங்கள் திறந்தோடனே நீங்கள் சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. அப்போ எனக்கு என்ன வந்துடும்னா மட்டன் பிரியாணி வந்துடும். இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வந்தனால எனக்கு மட்டன் பிரியாணி வந்ததில்லை. நீங்கள் திறந்த அந்த டைமில் வந்து சிக்கன் பிரியாணின்னு முடிவானனால அந்த பிரியாணி எனக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அவனுக்கு நீ மட்டன் பிரியாணியாக மாறிடு அப்படின்னு சொல்லுது. வாவ், எப்படி இது கூடு விட்டு கொடுப்பாயிரதோட இன்னும் பெரிய பயங்கர ஸ்பூக்கியாக இருக்குல்ல, செம்ம வித்தையா இருக்குல்ல. அதான் ஆமாம். இப்போ வந்து அங்கே காயின் வந்து ஆப்வியஸ்லி ஒரு பக்கம் பூனா இன்னொரு பக்கம் தலைங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இது என்ன ஆகுதுன்னா, இந்த காயின் நம்ம ரெண்டையும் பிரித்து வேற எங்கேயோ கொண்டு போயிட்டோம். கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து காயின் வந்து அங்கே பூ விழுந்தோடனே அந்த காயின் இன்ஃபர்மேஷனை வந்து லைட்டை விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பாஸ் பண்ணி இங்கே வந்து நீங்கள் தலை விழுந்துரு அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இப்போ அப்படி நீங்கள் இப்போ சொல்லும் போது இந்த காயினை என்னதான் ரெண்டாக பிரித்தாலும் அது 2 காயின் ஆமாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தானே இருக்கும். அங்கே எங்கேயோ மார்ஸில் போகும்போதும் அந்த காயின் சுற்றிட்டே இருக்கு, இங்கே இடத்துலையும் இங்கே சுற்றிட்டே இருக்கு. இந்த மார்ஸில் டக்குன்னு இங்கே விழுந்து பூ அப்படின்னு விழுந்த உடனேயும் அங்கே வந்து தலையாயிரு. இந்த கரெக்டாக சொன்னீங்க. இந்த மொமெண்ட் யூ ஸ்டாப்ட், அதாவது இந்த மொமெண்ட் யூ மெஷர், எப்போ நீங்கள் அந்த டிஸ்டர்ப் பண்ணுறீங்களோ அதோட ஸ்டேட்டை, அப்போ தான் அது முடிவே எடுக்கும். The moment you open the பொட்டலம் it will become chicken biryani. Chicken biryani. அது முன்னாடி வரைக்கும் அது வந்து அடி கலவையில சிக்கனா மட்டனா அப்படின்னு போயிட்டு இருக்குமா? ஆமா. சோ அந்த வந்து இந்த பயங்கரமான இந்த குவாண்டம் எனக்கு அந்த குவாண்டம் ஸ்டேட் எனக்கு பிடிச்சிருக்குல. சிக்கனா மட்டனா அப்படின்னா அது நம்ம மொக்காசி நம்ம மனிதர்கள் எல்லாரும் அந்த ஸ்டேட்ல தான் இருப்போம். பண்ணலாமா வேணாமா அப்படி நீங்கன்னா பண்ணிட்டோன்னா அங்க பண்ண மாட்டான் அப்படி. ஓ பண்ணிட்டோன்னா பண்ணாம இருந்திருக்கலாம். கரெக்ட் சார், நம்மளே ஒரு குவாண்டம் ஸ்டேட்ல தான் இருக்கோம். இன்னொரு இல்லைன்னா இந்த பேரலல் யூனிவர்ஸ் சொல்லுவாங்க, நீ போன அந்த மாதிரி இருக்கு. அதுதான் வந்து குவாண்டம் ஸ்டேட். இப்போ நம்ம கூடு விட்டு கூடு பாயிரதா இன்னும் கொஞ்சம் இதில் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப். அகைன் நான் வந்து சயின்ஸ் இது பண்ண நினைக்காதீங்க. கண்டிப்பாக எனக்கு சயின்ஸ் குவாண்டம் நம்பர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, மக்களுக்கு ஜாலியாக புரியறதுக்காக இது பண்ணி. இது வந்து குவாண்டமே கிடையாது, கூடு விட்டு கூடு பாயிரம் இது. ஆமாம். இப்போ உங்களுக்கு என்ன பிரியாணி இருக்கு? சிக்கன். எனக்கு வந்து மட்டன். ஆனால் எனக்கு மட்டன் பிடிக்கும். அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்னா கூடு விட்டு சிக்கன் வந்து இப்போ மட்டனாக கூடு விட்டு கூடு பாய முடியாது. ஏன்னா இவங்க வந்து இவங்க என்டாங்கிள்மெண்ட் ஆகி 2 தனித்தனியாக இருக்காங்க அவங்க. ஆனால் இந்த என்டாங்கிள்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன நடந்தாலும் இவனுக்கு இங்கே வலிக்கும். இப்போ நீங்கள் சிக்கனை எடுத்து அடி கடிச்சு அடி துப்புனீங்கன்னா இவனுக்கு இங்கே வலிக்கும் அந்த மாதிரி. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே இதில் இருந்து வந்த ஆட்கள் தான். நம்ம கூடு விட்டு கூடு பாய போகிறோம். இவங்க 2 பேரும் அங்கேயே தான் இருக்காங்க. இவங்களை யூஸ் பண்ணி நம்ம கூடு விட்டு கூடு பாய போகிறோம். நீங்கள் இந்த சின்னவாத்தியர் படம் பார்த்தீங்கன்னா அது ஞாபகம் இல்லை, பட் ஏதோ ஒன்று வச்சிருப்பான், ஒரு வெசல் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு. அதை வச்சுட்டு தான் வந்து நீங்கள் கூடு விட்டு கூடு பாய முடியும். ஒரு அப்பா ஏதாவது வேணும். ஸோ அந்த போகன் படத்தில் கூட ஏதோ வாசிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இவங்களை வச்சு தான் இவங்களை வச்சு தான் நம்ம கூடு விட்டு கூடு பாய. ஓகே. இப்போ இந்த 2 பிரியாணி எனக்கு வேண்டாம், எனக்கு வேற ஒரு பிரியாணி வேணும். வெஜ் பிரியாணியா? அது பிரியாணின்னு சொல்லிடுறது. இப்போ வந்து சரி, நம்ம எக் பிரியாணி எனக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். எக்கும் பிரியாணின்னு சொல்ல முடியாது, வாத்து பிரியாணி வச்சுக்கலாமே. வாத்து பிரியாணி. இப்போ ஆனால் வாத்து பிரியாணி வந்து உங்ககிட்ட இருக்கு. இப்போ எனக்கு உடனே பெங்களூருக்கு வாத்து பிரியாணி வேணும், எந்த கடையிலையுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அந்த வாத்து பிரியாணி சிக்கன் பிரியாணியோட மிக்ஸ் பண்ணால் அங்கே மட்டன் பிரியாணியோட வாத்து பிரியாணி வந்துடும். இன்னொரு ஏன்னா ஆல்ரெடி இப்போ சிக்கனில் என்ன பண்ணாலும் இங்கே அந்த மாற்றம் ஏற்படுங்கிறனா இந்த வாத்து பிரியாணி நீங்கள் வாங்கி அந்த சிக்கனில் வந்து ஒரு மாதிரி எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஏதோ மிக்ஸிங்கை போடுறீங்க, போட்டா அந்த பிரியாணி உடனே அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிட்டே ஏதோ ஒரு கலவை வருதுடா. அந்த சேஞ்சஸ் இங்கேயும் அப்படியே அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும். ஆனால் இங்கேயும் அப்போ அந்த ஒரு மாதிரி ஒரு சேஞ்சஸில் வந்து இருக்கும். ஆனால் அது முழுசாக வாத்து பிரியாணியாக மாறி இருக்காது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, உடனே உங்கள் நம்பர் எடுத்து என்ன பண்ணன்னு மட்டும் சொல்லு. அப்படி சொன்ன உடனே அதை அப்படியே நான் இங்கே பண்ணேன்னா எனக்கு வாத்து பிரியாணி ரெடி. நான் கார் எடுக்க தேவையில்லை, 400 கிலோமீட்டர் ஓட்ட தேவையில்லை. வாத்து பிரியாணி அங்கேருந்து இங்கே கூடு விட்டு கூடு பாஞ்சிரும்.
ஓ, இதுதான் வாத்து பிரியாணி தான் கூடு கூடு விட்டு விட்டு கொடுப்பா இது. கடைசி வரைக்கும் எனக்கு மட்டன் பிரியாணி கிடைக்காது. அட பாவிங்களா. அதான் ஒரு அந்த இதை யூஸ் பண்ணி என்டாங்கிள்மெண்ட் யூஸ் பண்ணி குவாண்டம் டெலிபோர்ட்டேஷன் அப்படிங்கிறது தான் சயின்ஸில் வந்து அந்த கான்செப்ட். அங்கேருந்து இங்கே வந்து அந்த குவாண்டமை வந்து டெலிபோர்ட் பண்ணுறது. அகெயின் வாத்து அப்படியே பிரியாணியாக அப்படி பறந்து இங்கே வராது. அந்த வாத்து பிரியாணியோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் அந்த சிக்கன் பிரியாணிக்கு சொன்னனால மட்டன் பிரியாணிக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். அதை உருவாக்கணும். ஆமாம், அது வந்து அது இங்கே உள்ள எனர்ஜி, அந்த ஆல்ரெடி ஆட்டம் எல்லாமே எனர்ஜி தானே, அதை வச்சு அது உருவாக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் வந்து அதை எப்படி பண்ணீங்கன்னு சொன்னாலே போதும், அதை வச்சு நாங்கள் இங்கே வந்து அந்த இது அப்படி. பட் இதை வந்து இப்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. இது நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆமாம். அப்போ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அங்கே வாத்து பிரியாணி அங்கே இன்ஃப்யூஸ் பண்ணும்போது உங்கள் வாத்து பிரியாணி அங்கே இருக்காது. ஆல்ரெடி அந்த இது முடிஞ்சனால தான் இங்கே வந்து அது அந்த சேஞ்சஸே வந்து இதாகும். புரியல. ஸோ நீங்கள் வாத்து பிரியாணி வாங்கி இப்போ வாத்து பிரியாணியை வந்து ஸோ வாட் எவர் இட் இஸ் சம் எக்ஸை வந்து நான் எக்ஸ்டர்னலாக தான் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அந்த சிக்கன் பிரியாணிக்குள்ளார அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸுன்ற அந்த மேட்டரை வந்து நான் அப்போ எக்ஸ்டர்னல், அப்போ அங்கேயும் அதே மாதிரி ஏதாவது ஒரு மேட்டர் எக்ஸ்டர்னலாக இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அந்த ஆட்டமே ஆல்ரெடி இட்ஸ் அன் எனர்ஜி தான். ஓகே. ஸோ உங்களோட இப்போ நான் வாத்து பிரியாணி சொல்கிறதும் இன்னொரு எனர்ஜி தான், இன்னொரு குவாண்டம் தான். நீங்கள் சொல்கிற இந்த எக்ஸ் வந்து வெறும் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதை உருவாக்குறதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி அங்கேயும் இன்னொரு குவாண்டம் தான் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே வந்து அந்த குவாண்டம் வந்து அதோட ரெஃப்ளெக்ஷன் வந்து அது ஏதோ நீங்கள் சொல்கிறது எப்படின்னா இங்கே நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் அங்கே உற்பத்தி ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். சேஞ்சஸ் வந்து இங்கே நடக்கும். உற்பத்தி புதுசாக வந்து நீங்கள் எதையுமே இங்கே இப்போ உற்பத்தி பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே வந்து எல்லாமே அங்கே அந்த ஆட்டமில் ஏற்படுத்துகிற சேஞ்ச் வந்து இந்த ஆட்டமில் நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறது. ஆமாம். ஏன்னா இது டெக்னிக்கலி இது வந்து கூடு விட்டு கொடுப்பாயிரதா கிடையாது இல்லையா? ஆமாம். ஒரு இது வந்து சயின்டிஃபிக்கலி வந்து வேற தான் ஒரு விஷயம். பட் இதை வந்து நான் கூடு விட்டு கொடுப்பாயிரதா சயின்டிஃபிக் தான் சொன்னேன். அதோட ஒரு மாதிரி கம்பேர் பண்ணால் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா பெரிய பெரிய சயின்டிஸ்டே வந்து ஹியூமனை வந்து டெலிபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டார் ட்ரெக் படத்துலலாம் வந்து காமிக்கிறாங்க. நிறைய இடத்துல வந்துருக்கு. ஹாரி பாட்டர்லாம் கூட வந்துருக்கு டெலிபோர்ட்டேஷன். அதுக்கு ஒரு அதுவும் மேஜிக்ன்றாங்க. ஆனால் அதான் அவங்க இதை போய் தொட்டா இங்கேருந்து மறைஞ்சு அங்கே வந்து போயிடுறது. நம்ம பிளாட்ஃபார்ம் 9¾ நம்ம உள்ள அங்கே வெளில போயிடுறாங்க. அதான். ஸோ அதை நீங்கள் 9/3/4 போகும்போது உங்கள் பாடியில் உள்ள எல்லா ஆட்டமும் அப்படியே டெலிபோர்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போயிடுது அப்படிங்கிறது தான் வந்து. ஸோ அதில் வந்து இந்த என்டாங்கிள்மெண்ட் அண்டர்லைன்லாம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. பட் அசியூம் இதுதான் அடியில் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்மளோட ஆட்டம்ஸ் எல்லாமே இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து. அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க எங்களுக்கு. கூடு விட்டு கூடு பாயறதுக்கு நாளைக்கு நீங்கள் என்டாங்கிள்மெண்ட் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எல்லாரும் பண்ணிட்டீங்கன்னா நம்மளும் ரவி மோகன் அரவிந்த் சாமி மாதிரி நம்ம வந்து வாரிக்கலாம். நாளைக்கு சிஎம் விஜய் அவங்க இதில் கூட நம்ம சும்மா ஏதாவது சொல்கிறேன். சிஎம் விஜய் அவர் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அவர் பண்ணட்டும், அவரை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு. சரி, ரைட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைப்பத்தட்டிக்கலாக பைத்தியக்காரத்தனமான ஒரு திங்கிங் ஃபுல்லாக வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பாருங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலோடு நாங்கள் வந்து சந்திக்கிறோம். பை.